Because Amma is Tamil. Tamil is your தாய்மொழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் 37 சேனல் நான் தான் உங்கள் அனிதகிருஷ்ணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக குட் மார்னிங்லேருந்து குட் நைட் வரையுமே கண்டிப்பாக ஒரு எமோஜிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா எமோஜிஸ் இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு எமோஜிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட எமோஜிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே டாப் 10 இருக்க எமோஜிஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் 37 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதாவது இந்த எமோஜிஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான் எமோஜிஸ். இந்த எமோஜிஸ் நினச்சா ஒரு லவ்வை வந்து பிரேக்கப்பும் பண்ண முடியும், பேட்சப்பும் பண்ண வைக்க முடியும். அது எப்படிடா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லவ்வை மிஸ்யூன்னு சொல்லி ஒரு கிஸ்ஸிங்ஸ் எமோஜி போட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே மிஸ் யூ டூன்னு சொல்லி சீக்கிரமாக ஒரு எமோஜிஸ் போட்டிங்கன்னா அது பிரேக்கப். இதே உங்கள் லவ்வை அழுகிற மாதிரி ஒரு எமோஜிஸ் போட்டு நீங்கள் அதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு கிஸ்ஸிங் எமோஜிஸ் போட்டிங்கன்னா அது பேட்சப். ஸோ லவ்வர்ஸ்க்குள்ள எப்படிலாம் விளையாடுறது படிங்க எமோஜிஸ். ஓகே, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு மூணு செம்ம காலில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி சண்டை போயிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு பாவமாக ஒரு எமோஜிஸ் வச்சு அனுப்புனீங்கன்னா உங்க மேலே இருக்கவங்க உடனே போயிடும். அப்படிலாம் கிடையாது. யார் அப்படிலாம் சொன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்படிப்பட்ட எமோஜிஸ் எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 1997 கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிலிகா குரேட்டா அப்படின்னு சொல்கிற ஜாப்பனீஸ் இன்ஜினியர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ஜாப்பனீஸ் இன்ஜினியர் கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வால்கர் 211 SWங்கிற இந்த மொபைலை தான் லான்ச் பண்ணுறாரு. சரி, ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறப்ப எத்தனை கேரக்டர்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 176 கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அவரால் லான்ச் பண்ணார். இப்போ இருக்க காலகட்டத்தில் 2020 1800 மேலே கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எமோஜியா. ஓகேவா? சரி, இந்த எமோஜிஸ்னால் என்ன, எந்த லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஈங்கிறது பிக்சரு, எமோஜிங்கிறது கேரக்டர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் எமோஜின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எமோஜிஸ் என்னென்ன விதமான டைப்லாம் இருக்குது அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. பாஸ்கிட்டேருந்து பர்மிஷன் பண்ணுறதுக்காக பாவகார எமோஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நான் மட்டும் தான் நல்லவன்னு சொல்கிறேன் நல்ல பையன் எமோஜி. அப்புறம் மூணாவது வந்து அப்பா அம்மா பாசிட்டிவ் வெளிப்படையாக காமிக்கிறதுக்காக பாசக்கார எமோஜிஸ். இப்படியே சொல்லிட்டே போன டைப்ஸை. சரி, இப்போ நான் சொல்லியிருந்தால ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டாப் 10 எமோஜிஸ், அது கூட தமிழ் பேரும் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட தண்ணி வாயில பள்ளி. இந்த எமோஜிஸ் யாராவது உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா உங்க மேலே செம்ம காலில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது எப்போ சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மொக்கையாக பேசியிருப்பீங்க, மொக்கை காமெடி பண்ணியிருப்பீங்க, அதுக்கு போனால் போதேன்னு சிரிச்சிருப்பாங்க. இந்த எமோஜிஸ் அனுப்புறவங்க நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரெண்டாவது எமோஜிஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பிடிச்சது யாருன்னா ஏன்டா வலிக்கிற இந்த எமோஜிஸ் தான். வேற மாதிரி லவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எதிர்பார்த்த பர்சன்ட்னு எதிர்பார்த்தது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கிடச்சிச்சுன்னா உடனே இந்த எமோஜிஸ் தான் அனுப்புவாங்க. மூணாவது பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ முத்தம். இது பெரும்பாலும் லவர்ஸ்ல யூஸ் பண்ணுறது. அப்புறம் நாலாவது எமோஜிஸ் பிடிச்சது நாலாவது இடத்த பிடிச்சது அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா சிரிச்சே செத்துட்டாங்கிற இந்த எமோஜிஸ் தான். சரி, இந்த ஃபர்ஸ்ட் எமோஜிஸ்க்கும் இந்த எமோஜிஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கடுப்பு அனுப்புறது, இது உண்மையாக அனுப்புறது. அஞ்சாவது இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா நல்ல வாயன் சிரிச்சிட்டாரான்னு சொல்கிற இந்த எமோஜிஸ் தான். அதாவது நல்ல வாயன் சிரிச்சிட்டாங்களாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடமைக்குன்னு அனுப்புறது தான் இந்த எமோஜிஸ். போனால் போதே ஏதோ பேசிட்டேன் ஏதோ நான் அனுப்பணுமே அனுப்புறது தான் இந்த எமோஜிஸ். ஆறாயிரத்தை பிடிச்சது யாருன்னா இதே முரளியா. இந்த எமோஜிஸை யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸோட சேட் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா எமோஜிஸ் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனே இருக்காது. என்னன்னா ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி இந்த எமோஜிஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இதில் ஏழாவது இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா போனால் போகட்டும்னு சொல்கிற இந்த எமோஜிஸ் தான். போனால் போகட்டும்னா இது ஒரு வகையான பாசிட்டிவ் எமோஜிஸ், பாசிட்டிவ் கிரியேட் பண்ணுறது தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாசிட்டிவ் எமோஜிஸ் தான் இது. நம்ம இதில் எட்டாவது இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா நான் அழுகலையே கண்ணு வேர்க்குது அப்படின்ற இந்த எமோஜிஸ் தான். இவன் மட்டும்தான் உண்மையாக அழுகிறேன்னு போடுவான், ரெஸ்டிங் பேசினாலும் இந்த எமோஜிஸ் அனுப்புவாங்க. நம்ம இதில் 10வது இடத்த பிடிச்சது 9வது இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா அப்படின்ற இந்த எமோஜிஸ் தான். அப்படின்னா நம்ம ஒரு குரூப்லேயே ஏதோ ஒரு இடத்துல நான் மட்டும் தான் பேசுகிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம பேசிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவன் இந்த எமோஜி அனுப்புறான்னு வைங்களேன், அதுக்கு அர்த்தம் என்ன உனக்குலாம் வெக்கமே இல்லையானா அவன் நம்மளை பார்த்து கேட்குறது. ஓகேவா? நம்ம இதில் லாஸ்ட் 10வது இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்ற இந்த எமோஜிஸ் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்போசிட்ல யாராவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள ஆப்போசிட்ல இருக்கும் கழுவி ஊற்றுவாங்க. அப்பன்னு பார்த்து சமாளிக்கிறதுக்காக இந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் அவங்க வச்ச பேர் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டான்னு இந்த எமோஜிஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எமோஜிஸ் எதுக்கு எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ எமோஜிஸ் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நானுமே நேற்று வரையுமே எமோஜிஸை மாற்றி நான் அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ நானும் இன்னையிலேருந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களே தெரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ட்ரெடிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எதுவும் கொஞ்சம் நீங்களும் பார்த்து பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.